உன்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி லாஸ்ட் வீக் வந்திருக்கோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறாருன்னு ஒரு வாரம் இருக்குது. பட் இதுதான் லாஸ்ட் சண்டே. ஸோ ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். லெட்ஸ் ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த தேவனே, அப்பா அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, கடந்த வாரம் முழுதும் எல்லாவற்றிலும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீர். எத்தனையோ தேவைகள் இருந்தது, அனைத்தையும் எங்களுக்கு சந்தித்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே. தேவரீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க அப்பா. எங்களை மட்டுமா கர்த்தாவே தேவரீர், இந்த ஆராதனை வேலையில் கர்த்தாவே தேவரீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. உங்களுடைய பிரசனம் ஆவியானவர், உங்களுடைய பிரசனம் முழுதுமாக எங்களை மூடி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீருக்கு அப்பா, உங்களுடைய தெளிவான வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. இம்மட்டுமா கர்த்தாவே தேவரீர் அப்பா, இந்த நாள் முழுதும் எங்களோடு இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, எதிர்கொண்டிருக்கும் பாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கும். வராதுங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க தேவரீர் அப்பா. நீர் கர்த்தாவே தேவரீர் அப்பா, ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவுடைய வார்த்தை மூலம் அசைங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க அப்பா. தேவரீர் இன்றைக்கு எல்லாரும் வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் பலவீனம் சுகவீனமார்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா சுகவீனங்களும் பலவீனங்களும் அப்பா ஆண்டவரே இயேசுவே வல்லமையான நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அவர்கள் கர்த்தாவே சபைக்கு வந்து சேர நீர் கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்தி பலப்படுத்தும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, hallelujah, praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Jesus, Jesus, Jesus. Hallelujah, praise the Lord. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார்.
எரிகோ பதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் எடுத்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் எடுத்து விழும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதை கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. Hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah, let us worship His holy name. Let's worship the great God, Heavenly Father. Hallelujah. And His Son, Lord Jesus Christ. And the Spirit of God. Hallelujah. His Holy Spirit. Hallelujah. Oh, hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இரட்சகரே, மீட்பரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹalleluya. praise the Lord. hallelujah hallelujah hallelujah. praise the Lord. hallelujah. கர்த்தர் நல்லவர். hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்றும் நன்றி உள்ள இருதயத்தோடு hallelujah கர்த்தரை நோக்கி பாருங்கள். என்றும் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். hallelujah hallelujah hallelujah. பரிசுத்தர் 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 பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டுமா கர்த்தாவே தேவரீர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. அப்பா தேவரீர், இந்த நாளில் கூட உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவர். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேண்டும். hallelujah. be thankful. Be thankful in everything and whatever you do. hallelujah. And whatever God has done for you, இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். hallelujah. புரியவில்லை என்றால் கூட, நமக்கு புரியவில்லை, சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, அது எனக்கு புரியவில்லை என்று சொன்னாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாமே நன்மையாக மாற்றி தருவார். நன்றி சொல்கிற இருதயம் என்றைக்குமே, தேங்க்ஃபுல் ஹார்ட் இஸ் a gift to God. hallelujah hallelujah. ஒரு நன்றி சொல்கிற இருதயம் ஆண்டவர் நேசிக்கிறார். hallelujah. praise God. hallelujah hallelujah. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை பார்த்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஆண்டவர் அந்த 10 குஷ்டரோகிகளையும் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் சுகமாக்கினார். ஆனால் பாருங்கள், அதில் ஒரே ஒரு மனிதன் நன்றி உள்ள இருதயத்தோடு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. 10 பேரில் ஒருத்தர் தான் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தை காட்டுகிறார்கள், நன்றியுடன் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் என்றைக்கும் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அதன் ஆண்டவருடைய கிருபை, the grace of God is mighty. hallelujah. ஆண்டவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையிலே, அந்த by the grace of God we have been saved. நாம் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவருடைய கிருபையால் மட்டும்தான். நிறைய பேர் யோசிக்கிறோம், இல்லை நான் நல்லவனாக இருக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவர் என்னை காப்பாற்றி கொண்டு வருகிறார். நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், அதனால தான் ஆண்டவர் என்னை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துன்னு வராரு. நான் சரியாக இருக்கிறேன், அதனால தான் என்னை ஆண்டவர் பாதுகாத்து. நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அதனால தான் ஆண்டவர் என்னை எப்பொழுதும் பார்த்து கொள்கிறார். அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையால் தான். மனிதர்கள் நாம் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தவறு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தர்கள் கிடையாது. We are not holy in the eyes of God. Only when the Holy Spirit, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். பிதாவானவர் ஒவ்வொரு வாட்டியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதனால் கிருபையால் தான், ஆண்டவருடைய கிருபையால் தான் ஹல்லேலூயா நம்மை தாங்கி வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா
என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா, என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே,
மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா. கிருபை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய கிருபை, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் தான் கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, அவர் என்றும் மாறாதவர், ஒன்றும் இல்லை. நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் கூட சொல்வேன், என் மனைவிக்கிட்டேயும் சொல்வேன், ஒன்றுமில்லை என்று என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஒன்றுமில்லாம நேரம் என்று நாம் என்றைக்கும் நினைக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்ற சூழ்நிலை எப்பொழுதும் நாம் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார். நிறைவான ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ ஒன்றும் இல்லைன்னு யோசிக்கவே கூடாது. பணம் காசு இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். பணமோ காசோ செல்வாக்கோ வீடோ நிலமோ ஒரு வேலையோ நமக்கு இல்லை என்றால் உடனே நாம் என்ன யோசிக்கிறோம்? எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று நினைக்கிறோம். உறவுகள் நம்முடன் இல்லை என்றால், உறவுகள் நண்பர்கள் நம்முடன் இல்லை என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? உடனேயே எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் ட்ரூ. உலகத்தில் காரியங்கள் எப்பொழுதும் டெம்பரரி தான். அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. எல்லாம் அழிந்து போகிற பொருட்கள். ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். God is with you always. God is with you always. Jesus is with you always. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடன் எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள், யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடன் பயணம் செய்கிறோமோ என்றைக்குமே நாம் சொல்ல மாட்டோம் ஒன்றுமில்லை என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார். அவர் பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எனக்கு எப்பொழுதும் என் ஆண்டவர் இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார். God is with me. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்து போன நேரங்கள், ஒருவேளை கவலையான நேரங்கள், உடைந்து போன நேரங்கள், எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்வது இதுதான், உடைந்து போன நேரங்களில் உங்கள் இருதயம் உடைந்திருந்தால் அந்த உடைந்து போன பாத்திரத்தை என்னிடத்தில் கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உடைந்து போன நேரங்களில் ஆண்டவர் இடத்தில் நாம் இருந்தோம் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என்றைக்குமே உங்கள் வாயில் ஒன்றுமில்லை என்று சொல்லாதீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். God is everything to us. அவர் செய்வார். பொருட்கள் வைத்து நீங்கள் அளவெடுத்தால்
அது தவறு. ஆண்டவரின் பிரசன்னம், ஆண்டவரின் நிறைவான ஆவி, ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தார். எனக்கு உலகத்தில் எதுவும் தேவையில்லை, ஆண்டவர் போதும், அவர் ஒருவரே எனக்கு போதும் என்று சொல்வீர்கள். எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்வீர்கள். கர்த்தரிடத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவரிடத்தில் எனக்கு எல்லாம் இருக்கிறது, அவர் எல்லாம் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். அன்றைக்கு எனக்கு தேவையான உணவு, எனக்கு உடை, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, பார்த்து காத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, எனக்கு இது தேவை என்று நினைத்தால் அதை எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர் அல்லவா? கர்த்தர் நல்லவர் அல்லவா? என்றைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்குமே என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் பார்த்து கொள்வார். நிறைவான ஆவி, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிறைவானவர். எல்லா குறைகளையும் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலையாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீன சுகமாய் மாறுமே. எஸ் லார்ட். பலவீன பலனாய் மாறுமே. ஜீசஸ். சுகவீன சுகமாய் மாறுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எஸ் லார்ட். முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால்
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிறைவான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நிறைவானவர் உங்களை மூடிக்கொள்வார். God will envelop you with fire. Hallelujah. கர்த்தர் அக்னியினாலும் தன்னுடைய ஆவியினாலும் உங்களை மூடிக்கொள்வார். கர்த்தர் போதும், கர்த்தர் போதும், ஆவியானவர் உங்களுக்கு போதும், ஆண்டவர் போதும், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எல்லாம் மாறும். கர்த்தர் வந்தால், ஆமென், கர்த்தர் வந்தால் எல்லாம் மாறும். நீர் வந்தால் மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒருவரே எங்களுடன் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். ஓ ரிபர கரப தரம சந்தரப ரிப துரம ரிஹதரபர கரபதோ. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை செய்வார். பயம், லோன்லினஸ், தனிமை, டிப்ரெஷன் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்வேன் என்ற பயத்தை ஆண்டவர் நீக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கே விடுதலை செய்வார். அந்த சங்கிலிகளை ஆண்டவர் உடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு செய்வார், விடுதலை கொடுப்பார். பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தருடன் இருக்கிறார், கர்த்தருடன் இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மகளே, மகனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உனக்கு வழி, ஆண்டவரே உனக்கு ரட்சிப்பின் வழி, ஆண்டவரே உனக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவான ஆவியானவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இதை தான் சொல்கிறார், நான் முன்னே செல்கிறேன். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் உனக்கு முன்பே செல்கிறேன். வழி தெரியவில்லை என்று நீ நினைக்காதே. Don't say I don't know the way. Hallelujah. கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார் என்ற விசுவாசத்தில் உனக்கு முன்பதாக ஒரு அக்னி ஸ்தம்பம், ஒரு பில்லர் ஆஃப் ஃபயர், ஒரு பில்லர் ஆஃப் crowd is going before you. Before you there is a pillar of fire and cloud. God is leading you. Hallelujah. கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. உன் இருதயத்தில் விசுவாசி, உன் இருதயத்தில் விசுவாசி, அதை முன்னே கொண்டு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா அக்னியாக உன்மேல் இறங்கி அவர் பாதுகாத்துக் கொள்வார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர், he is no partial God, he is the fullness of God. ஹல்லேலூயா. ஆவியானவர் பிதாவின் முழுமையாக இருக்கிறார், பிதாவின் ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து
குமாரனை வெளிப்படுத்தும் ஆவியாக இருக்கிறார். உங்களுக்குள்ளே ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே ஒரு தீயாக, ஒரு அக்னியாக, கொழுந்துவிட்டும் அக்னியாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கே உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் இருக்கிறார் என்றால் நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நமக்கு எல்லாம் இருக்கிறது. கோடி கோடியான லட்சமான கோடி கோடியான எதிராளிகள் நம்மை எதிர்த்தாலும், பிரச்சனைகள் சூழ்ந்தாலும், ஒரே ஒருவர் நம்முடன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு யோசுவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏராளமான கானான் தேசத்தில் ஏராளமான ராட்சசர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணம் என்ற ஒரு பெரிய நகரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரே ஒரு உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் முன்னாடி வந்து நின்றார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஏனென்றால் உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் நின்ற பொழுது அவர்களுடன் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தந்தார். ஆண்டவர் ஒருவர் இருந்தால் போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும், எல்லாம் மாறிவிடும். பிதாவானவரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே யெஷுவா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவானவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். அவர் என்றைக்கும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தில் 7 குத்து விளக்குகள், ஹல்லேலூயா, 7 விளக்குகள் இருக்கிறது, தீபங்கள். ஹல்லேலூயா. There are 7 lights, hallelujah, in heaven, and those are the 7 eyes of God. Hallelujah. The 7 spirits of God. Hallelujah. அவை உலகம் முழுவதும் ஹல்லேலூயா அப்படியே தேடிக்கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து விட்டார். அவர் பெயர் சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தினீரே,
உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அழகான கண்கள், கர்த்தருடைய கண்கள், அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அவர் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் பார்க்கவில்லையே, என்ன செய்வது, யாருக்கும் தெரியாதே, நான் எப்படி இதை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் உதவி செய்ய வரவில்லையே. ஹல்லேலூயா. யாரும் எனக்கு முன்ன வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். கர்த்தர் பார்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ விசுவாசத்துடன் ஆண்டவர் பின்னாடி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு டேக் அப் யோர் கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருக்கு பின்பதாக சிலுவை, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே செல். ஹல்லேலூயா. என்ன உன் சிலுவை? என்ன என் சிலுவை என்று நீங்கள் கேட்கலாம். உன்னுடைய சிலுவை கர்த்தர் உனக்காக வைக்க சித்தம். கர்த்தருடைய சித்தம் உனக்காக வைத்திருக்க. The purpose that God has kept for you. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் உன்னுடைய சிலுவை. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. ஆண்டவர் அவருடைய காருண்யத்தினால் உன்னை முழுதுமாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் உங்களை முழுதுமாக மூடி உங்களை வழி நடத்தி வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. God will never let you. பயப்படாதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் வியாதியில் அப்பா, சுகவீனம், பலவீனம் கர்த்தாவே, எந்த ஒரு சாபங்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் இந்த நேரத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சுகவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்.
விலகிப்போ. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை விட்டு விலகிப்போ. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதே போல் பிசாசின் சங்கிலிகள், கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறோம். பிசாசின் சதிகள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம், தகர்த்தெறிகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா இடங்களிலும் அது சென்று உடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. அதே போல் கர்த்தாவே வராதங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களும் வந்து சேர நீ கிருபை தாங்க. ஆன்லைனில் கவனித்து கொண்டு இருக்கும் அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உடைய வார்த்தை மூலம் பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அடியனை தாழ்த்துகிறேன், நீ வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இது நம்மளுடைய 4ஆம் வாரம். பார்த்திங்கன்னா அந்த ஹாகாய் புத்தகத்தில் நாம் முழுதுமாக என்ற அந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஹாகாய் புத்தகத்தை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த தலைப்பு நாம் பார்த்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. do not fear. பயப்படாதீங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்பொழுது கூட பாருங்க, இந்த ஹாகாய் புத்தகம், ஹாகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஹாகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா இந்த ஹாகாய் தீர்க்கதரிசி பற்றி போட்டிருக்குது. படிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், பாருங்க, இது வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக 2 பேருக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தானியேலின் காலகட்டம். டாரிஸ் த கிங் டாரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தானியேலின் காலகட்டத்தில் இருக்கிறான். ரைட்டா? தானியேலின் காலகட்டத்தில் இருக்கும் இந்த ராஜா அந்த காலகட்டத்தில் ஆகாய் எனும் தீர்க்கதரிசியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி யோசிப்போம். என்ன யோசிப்போம்னா, நெபுகத்நேசர் இருக்கும்போது, தாரிஸ் இருக்கும்போது தானியேல் மட்டும்தான் நமக்கு தெரியும். ரைட்டா? ஆனால் பாருங்கள், அந்த காலகட்டத்திலையும் தீர்க்கதரிசிகள், நிறைய தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் உருவாக்கி எழுப்பியிருக்கிறார். அதில் ஒரு தீர்க்கதரிசி ஆகாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறார். கரெக்டாக இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா தானியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே காலகட்டத்தில் தான் இருக்கிறார். ஆனால் தானியலுக்கு என்ன வேணா, அவருக்கு தெளிவான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்து வந்தார். வெளிப்பாடுகள், கனவு, எந்த கனவு இருந்தாலும், வெளிப்பாடு இருந்தாலும் ஆண்டவர் ஈஸியாக அவனுக்கு புரிய வைத்து விடுவார். தானியலுக்கு பெரிய பெரிய காரியங்கள், தானியல் 7ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்தால் இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அன்றைக்கே தானியலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். அப்படி தானியலை ஆண்டவர்
தேவ மனுஷனாக பயன்படுத்தினார். ஆனால் அதே காலகட்டத்தில் இருந்தும் ஹாகாய் இவரும் தேவ மனுஷன்தான். இவரை எப்படி பயன்படுத்துகிறார் என்றால் எச்சரிக்கையின் செய்தியாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய எச்சரிக்கையின் சத்தியமாக அவர் ஜெருபாபேல் அண்ட் யோசுவா இவர்கள் 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாபிலோன்லேருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்கு, அதாவது யூதா தேசத்திற்கு வந்து ஆலயத்தை கட்ட வந்த டீமில் இருந்த தலைவர்கள் இவர்கள் 2 பேர் தான். நெஹேமியா, எஸ்ரா நெஹேமியாவுக்கும் முன்னாடி வந்தவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா ஜெருபாபேலும் யோசுவாவும் தான். அல்லேலூயா. அதில் ஒருத்தர் யார் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர், தலைவர், ராஜா போல். அப்போ ராஜா இல்லை, அந்த ஒரு பதவியை ஜெருபாபேல் வைத்திருக்கிறார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹை பிரீஸ்ட், ஆசாரியன், அது பார்த்தீங்கன்னா யோசுவா. பாருங்க, இந்த 2 பேருக்கும் ஒரு செய்தி ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த செய்தி மக்களுக்கான செய்தி. நான் என்ன செய்ய போகிறேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கொடுக்கும் செய்தியாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் 2ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், ஹாகாய் 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தால் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் இதை கொடுத்தேன், நான் அதை கொடுத்தேன், ஆனால் நீங்கள் என் பின்னாடி வரவில்லை. பாருங்க, 5ஆம் வசனம் படிமா. 5ஆம் வசனம் படி. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப முக்கியமான 3 தடவை இந்த புக்கில், ஹாகாய் புத்தகத்தில் 3 தடவை ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது என்ன? பி careful, give careful thought to your ways, be careful of your ways. உன் வழிகளை சிந்தித்து பார் என்கிறார் ஆண்டவர். ஏன் இதை சொல்கிறார் ஆண்டவர்? ஏன் இதை சொல்கிறார்? why is God telling me உன் வழிகளை சிந்தித்து பார், நீ போற போக்கை சிந்தித்து பார், நீ நடந்து கொள்வதை சிந்தித்து பார், நீ என்ன செய்கிறதை சிந்தித்து பார். ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க. அந்த 6ஆம் வசனத்தில் படிங்க. நீங்கள் திரளாய் விதைத்ததும், நீங்கள் திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரளாய் பிளென்டி, ரைட்டா? நீங்கள் திரளாய் பிளென்டி நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள், ஆனால் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். போதும். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். நிறைய விஷயங்கள் நாம் ஏராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோம், ஏராளமாக செய்யணும்னு யோசிக்கிறோம், ஏராளமாக அதில் செய்யணும், இதில் செய்யணும், தங்கம் வாங்கி வைக்கணும், அதை செய்யணும், வீடுகளை வாங்கி வைக்கணும், அதை ஏராளமான பிளான்டிங், நிறைய காரியங்களை செய்யணும்னு யோசிக்கிறோம் எதிர்காலத்திற்காக. ரைட்? ஆண்டவர் இதை தான் சொல்கிறார், யூ ஹாவ் பிளான்டட் இன் பிளென்டி. நீங்கள் ஏராளமாய் விதைத்திருக்கிறீர்கள், ஏராளமாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அறுவடை வரும்பொழுது கொஞ்சமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நீ என்னதான் உன்னுடைய சுய பலத்தினால் செய்ய முயற்சி செய்தாலும், கர்த்தர் இல்லை என்றால், நீ கர்த்தருடைய கவனத்தில் இல்லை என்றால், நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், அது கொஞ்சமாக தான் அறுவடை நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றார் ஆண்டவர். நம்ம உலகத்தில் என்ன சொல்றாங்க? வேர்ல்டு என்ன சொல்லும் தெரியுமா? நீ எவ்வளவு நீ விதைக்கிறாயோ, நீ எவ்வளவு நீ பிளான் பண்ணுற, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறையோ, அதில் டபுள் ட்ரிபிள் நீ எடுத்துன்னு போகலாம். கரெக்டாக இல்லையா? அதில் நீ அட்லீஸ்ட் போட்டதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? நீ போட்டதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நீ சுயமாக போட்ட அப்படின்னா வேர்ல்டில் ஒர்க் ஆகும். அது ஒரு ஃபேக்கான ஒரு காரியம். ஆனால் உண்மையின் காரியம் என்னவென்றால், கொஞ்சம் தான் வரும்.
அதே போலவே என்ன சொல்கிறாரு அடுத்து, அப்படியே படிங்க பின்னாடி. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. You will eat and will not be enough. நீங்கள் புசித்தும் உங்களுக்கு திருப்தி ஆகவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியே இருக்காது. ரைட்டா? அதற்கு காரணம் ஆண்டவர் இல்லை. ரைட்டா? வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அதுக்கு ஆண்டவர் சொல்லும் வெளிப்பாடு வேறு. நம்ம யோசிச்சுக்கிட்ட, என்ன காலையில் நம்ம சாப்பிட்ட இட்லி இப்போ நமக்கு பத்தலையே. அப்போ ஆண்டவர் சொல்வது சரிதான், நம்ம சாப்பிட்ட இட்லி நமக்கு பத்தலை, அதனால் உங்களுக்கு போதுமாய் இருக்காது. இந்த வார்த்தையே ஆண்டவர் சொல்லவில்லை. ரைட்டா? அவர் சொல்வது, நீங்கள் வயிறு ஃபுல்லாக நிறைவாய் இருக்க வேண்டும், தினந்தோறும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு சுய பலத்தினால் நீங்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? நான் ஓடுவேன், நான் உழைப்பேன், நான் அதை செய்வேன், நான் நல்லா சாப்பிடுவேன், இதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சுய பலத்தினால் நீ நல்லா சாப்பிடணும்னு யோசித்தா கூட கொஞ்சம் தான் உன்னால் சாப்பிட முடியுன்றார். அப்படின்னா God can change anything in your life. கர்த்தரால் எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்ற முடியும் என்பதுதான் அதில் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீ கொஞ்சம் சாப்பிட்டா கூட அதில் பத்தலை அப்படின்னு இருக்கும். அடுத்தது பாருங்கள், அப்படியே என்ன படிங்க. குடித்தும் பரிபூர்ணமாகவில்லை. அப்புறம் நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. வஸ்திரம் உடுத்தியும் குளிர் போகல. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பாருங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன பத்த மாட்டேன்னு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அந்த மாதிரி தம்பி, உனக்கு தோணுதா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேனுக்குதுன்னு. ரைட்டா? நிறைய பேர் அப்படி தான். என்ன இது, நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனால் பத்த மாட்டேன்னு இருக்குது. ஒரு சில பேர் என்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி நான் நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறேன். தப்பு கிடையாது. இப்போ சம்பாதிக்கிறது எனக்கு பத்தலை. இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? இப்போ நான் ஒரு 60,000 சம்பாதிக்கிறேன். ஓ, 60,000 சம்பாதிக்கிறியா? சரி, ரைட்டு. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்துச்சுன்னா எனக்கு போதும். நிறைவான ஆவி எனக்குள்ளே அப்படியே பரபரன்னு இருக்கும். ரைட்டா? எனக்கு அது போதும் அப்படின்வாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீ 2 லட்சம் 60,000 10,000 வாங்கினுக்கும் போது பத்தலைன்னு சொன்னேன். 20,000 வாங்கினுக்கும் போது 60,000 கிடைக்கணும்னு சொன்னேன். 60,000 வாங்கும் போது 1 லட்சம் ரூபாய் கிடைக்கணும்னு சொல்கிறேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கும் போது அடுத்தது 4 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்வேன். அப்போ எப்போ தான் உனக்கு அந்த திருப்தியான குணம் இருக்கும்? கரெக்டாக இல்லையா? என்கிட்ட அந்த நண்பர் கேட்கும்பொழுது நான் சொன்னேன், எவ்வளோ இருந்தால் உனக்கு போதும்னு. அவர் 2 லட்சம் ரூபாய் இருந்தால், மாதம் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் எல்லாம் சரியாயிடும். நான் சொன்னேன், 2 லட்சம் ரூபாய் இருந்தால் போதாது, நீ என்ன பண்ணுவேன்னா 2-3 மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படியே தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துலேயே என்ன ஆகிடும்னா 2 லட்சம் ரூபாயும் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவேன். திருப்பி மாத கடைசியில் என்னடா அது 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஒன்றுமே கையில் இல்லையேன்னு யோசிப்பேன். கரெக்டாக இல்லையா? அதனால் பணம் காசு என்றைக்குமே நம் கையில் இருக்காது என்பது நிச்சயம் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு முக்கியம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அதற்காக முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. நான் அப்படி சொல்லவில்லை. பணம் காசுலாம் முக்கியலப்பா, தூக்கி போடுங்கப்பா, எல்லாம் போலாம் வாங்கப்பா ஃப்ரீ அப்படின்னு அப்படி சொல்லவில்லை. இதுதான் முக்கியம் என்று வாழக்கூடாது. ஆண்டவருக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் வீடோ பொருளோ செல்வாக்கோ நீங்கள் சாப்பிடுவதோ குடிப்பதோ இதையெல்லாம் அடுத்தபடியாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார்.
அந்த இடத்தில் ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டு இந்த இடத்துல பேசுகிறார் பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்றாரு. 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வாட்டி சொல்றாரு, செகண்ட் டைம். ரைட்டா? எப்பவுமே பைபிளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் சொல்கிறாங்க அப்படின்னாலே ரொம்ப முக்கிய அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன் என்று ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவார். வெர்லி வெர்லி ஐ ஸ்பீக் டு யூ, ட்ரூலி ட்ரூலி ஐ ஸ்பீக் டு யூ. என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாருன்னு அர்த்தம். அதே போல் இங்கே என்ன சொல்கிறாரு, கவனத்தை செலுத்துங்கள், உங்கள் வழிகளை உங்கள் சிந்தனைகளை கவனம் செலுத்துங்கள். கிவ் கேர்ஃபுல் தாட்ஸ் டு யுவர் வேஸ் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நாம் வாழும் வாழ்க்கை, ஹல்லேலூயா, நாம் வாழும் வாழ்க்கை சரியான வாழ்க்கையாய் இருக்கிறதா, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஆண்டவர் சொன்னது, நீ எதை பிளான் பண்ணியிருக்கியோ அது ரைட்டா, அது குறைவாக இருக்கும். நீ சாப்பிட்ட மாதிரி இருக்காது, குடித்த மாதிரி இருக்காது. நீ துணிகள் துணிகள் ட்ரெஸ்லாம் போட்டிருக்க, அது போட்ட மாதிரி இருக்காது அப்படின்றார் ஆண்டவர். அதை தவிர உன்னுடைய நீ சம்பாதிக்கும் சம்பாத்தியம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது. நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சம்பாதிக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிவ் கேர்ஃபுல் தாட் டு யுவர் வேஸ்னா, உன் வழிகளை நீ சிந்தித்து பார். நீ கவனம் செலுத்துவது, நீ எது மேலே கவனம் செலுத்துறியோ அது சரியில்லை என்கிறார் ஆண்டவர். நீ போகிற வழி சரியில்லை என்கிறார் ஆண்டவர். உன் கவனத்தை திருப்பு என்கிறார் ஆண்டவர். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கும் ஒரு போராட்டம் என்று சொல்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற வழி தவறான வழி. நீ உன் வழிகளை மாற்றிக்கொள், கர்த்தருக்கேற்ற ஒரு வழிகளாக மாற்றிக்கொள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாற்றிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, அதே 9ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் பாருங்க, 9ஆம் வசனம் படிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் ஏதோ கொஞ்சம் கிடைத்தது. ஆமாம், நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். ஏன் இது நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் குறைவாக தான் நடக்குது. ரைட்டா? நிறைய எதிர்பார்க்குறோம், ஆனால் குறைவாக தான் நடக்குது. இப்போ இந்த பண்டிகைலாம் வந்துச்சு, போனஸ் போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. கரெக்டாடா? ஒன்றும் நடக்கலை. ரைட்டா? நிறைய பேர் யோசிப்பாங்க, பண்டிகைலாம் வந்துச்சு, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு. ஒன்றும் நடக்கலை. அதிகமாக எதிர்பார்க்கிறவர்களுக்கு என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா, அதிகமாக எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுங்களா? அதுக்கு பதில் இருக்குது. என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்வது, சபை, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய பணிகள், கர்த்தருடைய காரியங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆலயத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல், நீ உன் இஷ்டம் போல் உன் போக்கில் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு போன பற்றியா? அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எதிர்பார்ப்பது அதிகமாக எதிர்பார்க்குற, ஆனால் கொஞ்சம் தான் வருகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லலை, ஆண்டவர் வார்த்தையில் தெளிவாக சொல்கிறார். வசனத்தில் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வது இதுதான். என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை, என்னுடைய வேலை, என்னுடைய காரியத்தை நீ கவனிக்காமல் அது பாழாய் இருக்கிறது, அது சரியாக இல்லை, இதையெல்லாம் நீ கவனிக்காமல் உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன முக்கியம், உனக்கு என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டு அதுக்கு பின்னாடி போயிருந்தா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒன்றும் இல்லை, நீ பண்ணின்னு போ, உன் வேலையை நீ பண்ணின்னு போ, உனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய். ஆனால் ஒரு காரியம், அதிகமாக எதிர்பார்க்குற பற்றியா, அது வாழ்க்கையில் நடக்க மாட்டேன்னு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா,
நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, சபையின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஊழியத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, எந்த ஒரு காரியத்திற்கும் ஆண்டவருக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அதனால் உனக்கு குறைவாகவே இருக்கிறது என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆலயம் பழுதடைந்து இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு ஆலயம், அன்றைக்கு ஆலயம் என்னன்னா கட்டப்பட்ட ஆலயமாக இருந்தது. செங்கலினாலும் கற்களினாலும் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருந்தது. அந்த ஆலயம் உடைந்திருந்தது, பழுதிருந்தது. நீங்கள் கட்டுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் என்ன? இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் நீங்கள் தான், உங்கள் இருதயம் தான், நீங்கள் உங்கள் சரீரம் தான். நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரம், நீங்கள் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆலயம் பழுதடைந்திருக்கிறது. நீயே சரியில்லை, உன்னுடைய வழிகள் சரியில்லை, நீ எனக்கு கவனம் செலுத்த மாட்டிருக்க, என்னுடைய காரியங்கள், கர்த்தருடைய காரியங்களில் கவனம் செலுத்தாமல் போவதால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்போதும் என்ன நடக்குது வாழ்க்கையில்? நிறைய எதிர்பார்க்குற, இது நடக்கணும், அது நடக்கணும், இதெல்லாம் நடந்துடும், அதெல்லாம் நடந்துடும்னு யோசிக்கிற. ஆனால் நடக்கிறது என்ன? கடைசியாக குறைவாக தான், கொஞ்சமாக தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே இதை செய்கிறேன் என்கிறார். பாருங்கள், நம்ம யோசிக்கிறோம் வேறு யாரோ ஏதோ நடக்குது, நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம், நிறைய சம்பாதிக்கிறது எதிர்பார்க்குறோம், நிறைய அந்த காரியம் இந்த காரியம் நல்லது நடக்கணும், வீடை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நாம் யோசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நானே அதை பிடிச்சி வச்சுருக்கையா, வேறு யாரும் செய்யலை, நான் தான் நிறுத்தி வச்சுருக்கேன். நீ இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குற, நான் தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன்றார். பாருங்கள், இந்த வசனத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் நீங்கள் படித்தால், படிமா 10-11 வசனத்தில், ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வரவைத்தேன் என்றார். யார் வறட்சியை வரவைத்தேன் என்றார்? ஆண்டவர் தான் வறட்சியை வரவைத்தேன் என்றார். எல்லா பூமி மேலும், உங்கள் மேலும், உங்கள் ஆடு மாடுகளும், உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே, உங்கள் தொழில், உங்கள் எல்லாத்து மேலும் நான் தான் வறட்சியை வரவைத்தேன் என்கிறார் ஆண்டவர். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இது பிசாசின் செயல், இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தவறான காரியம். ஆண்டவர் உங்களை சரியாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். இது ஆண்டவருடைய செயல். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது ஆண்டவரின் செயல். God is checking you. கர்த்தர் உன்னை, அவர்தான் வறட்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஓஹோ, கர்த்தர் என் வாழ்க்கையில் வறட்சி கொண்டு வராரா, சரி இருக்கட்டும் ஆண்டவரே, அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனே நின்று என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் செயல்படுறீங்க, இந்த காரியமெல்லாம் உங்களால் தான். நான் நிறைய எதிர்பார்க்குறேன் என் வாழ்க்கையில், அதை செய்யணும், இதை செய்யணும், என் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன், அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் தான் இதுக்கு காரணமா? என்ன காரணம்? ஏன் இதை செய்கிறீங்க? ஏன் இது என் வாழ்க்கையில் செய்கிறீங்கன்னு கேட்கணும் நின்று. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ரொம்ப பரிதாபமான காரியம், ஆண்டவர் தான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறான்னு கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதான் ரொம்ப பரிதாபமான காரியம். ஏங்க உங்களுக்கு இது நடக்க மாட்டேங்குது? ஏன் உங்கள் வாழ்க்கையில் இது செய்ய மாட்டேங்குது? ஏன் இந்த வேலை கிடைக்கல? ஏன் இது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கலை? அப்படின்னா அவங்க யோசித்துக்கிறாங்க, நான் இன்னும் சரியாக வேலை செய்யலை போல இருக்குது, நான் இதை செஞ்சிருந்தால் பெட்டராக இருக்கும், நான் அவங்கக்கிட்ட போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இவங்களுடைய ஆலோசனை கேட்டிருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. தவறு. உங்களுக்கே தெரியல, ஆண்டவர் அதை தடை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது என்று ஆண்டவர் தான் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆசையாக தான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்றைக்குமே ஆண்டவர் குறைவாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த ஜனங்கள்லாம்
வனாந்திரத்தில் போகும்போது சாப்பாடு கேட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு சாப்பாடு வேணும். ஆண்டவர் என்ன செய்தார்? வானத்திலிருந்து தேவ தூதர்கள் உண்ணும் மன்னாவை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஸ்பெஷல் ஐட்டம். நம்ம என்ன கேட்குறோம்? உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று தாங்க ஆண்டவரே, ஏதாவது ஒரு ப்ரெட்டோ ஏதோ ஒன்று தாங்க ஆண்டவர், சாப்பிட்டு அப்படியே போய் ஏதாவது. இப்படி கேட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, டேய், நான் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் இல்லை, வானத்தில் இருக்கிற காரியத்தை உனக்கு அனுப்புகிறேன்றார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கும் பிள்ளைகள் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் நீ கேட்டால், அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால், அவர் வானத்தின் மன்னாவை கொடுக்கும் ஆண்டவர். தேவ தூதர்கள் உண்ணும் உணவை உனக்கும் தருகிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தண்ணீர் வேண்டும் என்றார்கள். அந்த இடத்துல, அந்த வனாந்திரத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை. ஆனால் ஆண்டவர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். எல்லா 10 லட்சம் பேர் எல்லாரும் சந்தோஷமாக குடித்து உண்டு, அது அவர்களுடைய ஆடு மாடுகள் உட்பட எல்லாரும் அந்த தண்ணீரை குடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை, முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் ஏன் நிறுத்துகிறார்? ஏன் குறைவாக, உங்களுக்கு அதிகமாக எதிர்பார்த்தாலும் குறைவான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவரே சொல்கிறார், நான் தான் அது கொடுக்கலன்றாரு. ஏன் ஆண்டவரே கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்டால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சபையின் காரியங்கள், என்னுடைய காரியங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் உனக்கு என்ன முக்கியமாக தோணுகிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட, நான் தவறாக சொல்லவில்லை, இருந்தாலும் ஊழியக்காரர்கள் கூட இதை செய்ய வேண்டும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடத்தணும் பிரதர், கண்டிப்பாக நடத்தணும் பிரதர் அப்படின்வாங்க. அதை செய்யணும்னு செய்கிறாங்க. ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டும். கர்த்தர் சொன்னால் செய்கிறேன் என்பது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், அக்டோபர் மாதம் நம்ம அந்த மீட்டிங்கை நடத்தியே தீருவோம். ஏங்க இந்த வருஷம் ஒரு வேளை ஆண்டவர் நடத்த வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன் சொல்லக்கூடாது? அக்டோபர் மாதம் நடத்தாத டிசம்பர் மாதம் நடத்துன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஊழியக்காரர்கள் கூட. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு காரியத்தை நாம் ஊழியத்தில் செய்கிறோம் என்றால் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது கர்த்தர் சொன்னது. ஏன் கர்த்தர் மாற்றி இதை செய்யக்கூடாது என்று சொல்ல மாட்டாரா? எப்பயோ செய்த காரியத்தை இன்னைக்கும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரா? தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் கேள், என்ன செய்ய வேண்டும். மாதந்தோறும் ஆண்டவரிடத்தில் கேள், நீ என்ன செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் நீ கேள் ஆண்டவரிடத்தில், என்ன செய், இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு வழிகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வழிகளில் தான் நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் இந்த இடத்துல அழகாக சொல்கிறார், நீ கர்த்தருடைய காரியத்தில் கவனம் விட்டுவிட்டாய். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கு இருந்த ஜனங்கள் ஆசாரியர், ப்ராஃபிட், தீர்க்கதரிசி, இவர்கள் மத்தியில் ஆவியானவர் அவர்கள் ஆவியை உற்சாகப்படுத்தி, அவர்கள் ஆவியை பலப்படுத்தி, ஹீ ஸ்டர்ட் அப்படின்னு போட்டிருக்க, அவர்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தி உருவாக்கினார், அவர்களை எழும்ப செய்தார். இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அந்த ஜனங்களிடத்தில் போய் சேர்ந்தது. அவர்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தார்கள். அவர்கள் பயந்தார்கள். பாருங்கள், படிங்க இந்த வசனத்தில் 12ஆம் வசனம் படிங்க. 12. அப்பொழுது சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகி கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பதாக பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் சொல்லவில்லை, ஐயா தானியேல் தான் பெரிய ஊழியக்காரு, தானியேல் சொன்னால்தான் நாங்கள் கேட்போம்,
தானியல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ராஜா கூட இருக்கிறாரு, தாரிசு ராஜா கூட இருக்கிறாரு, அவர் சொன்னாதான் நாங்கள் கேட்போம், அங்கே தான் நாங்கள் வந்தோம், பாபிலோன் தான் நாங்கள் வந்தோம். ஜெருபாபேலோ யோசுவாவும் சொல்லியிருக்கலாம், இதை சொல்லியிருக்கலாம், மக்களும் சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு தானியல் தான் தெரியும், நீ யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. உடனே ஹாகாய் தேவ மனிதன் என்று புரிந்து கொண்டார்கள், தேவனுடைய செய்தி நமக்கு வருகிறது என்று புரிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தவுடன் அவர்கள் வார்த்தைக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பயம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயம் இல்லை. கர்த்தர் பேசுகிறார் என்பது தெரியாமல் இந்த ஊழியக்கார் பேசினாதான் கர்த்தர் பேசுகிறார், அந்த ஊழியக்கார் பேசினாதான் கர்த்தர் பேசுகிறார், இவர்கள் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார் என்று நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாது. அவர்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் அவர் எழுப்பின ஊழியக்காரர்கள் மூலமாக எப்பொழுதும் யார் வேண்டும் மூலமாகவும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். கரெக்டா இல்லையா? ஃபியர் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியை நமக்குள் செயல்படுகிறார். பாருங்க 13ஆம் வசனம் படிமா. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை ஆண்டவர் கூறினார் ஆகாய் மூலமாக. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்வது இதுதான், கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பயப்படாதீர்கள் என்கிறார் ஆண்டவர். நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் தா, தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் தா, தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் தா என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடந்தது? அந்த வார்த்தையை சொன்னவுடன் 14ஆம் வசனம், பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்தார்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாருடைய ஆவியானவர் எல்லாருடைய தலைவர்களுடைய ஆவியின் ஜனங்களுடைய ஆவியை அசைத்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவுடன், கர்த்தருடைய வார்த்தையை ஒருவர் பெற்றுக்கொண்டவுடன் ஆவியானவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இதில் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு பயந்து கீழ்ப்படிந்தவுடன் தான் ஆவியானவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? ஆவியானவர் செயல்பட மாட்டேங்கிறாரு, என் வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்பட மாட்டேங்கிறாருன்னு யோசிக்கிறோம். ஆவியானவர் செயல்படுவதற்கு நீ முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், அந்த வார்த்தைக்கு பயந்தால் உடனே ஆவியானவர் உன் வாழ்க்கையில் செயல்படுவார். உங்கள் ஆவி, உங்களுக்குள்ள இருக்கும் ஆவி கர்த்தருடைய ஆவியுடன் இணைந்து செயல்படுகிறது, பயப்படுகிறது. எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஆவி பார்க்கிறது. உனக்குள்ளே இருக்கும் கர்த்தருடைய ஆவியை ஆவியானவர் பார்க்கிறார். அப்பொழுது அடையாளம் காண்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அடையாளம் காண்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்கிற வார்த்தையான இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை யார்? கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன். அவர்தான் கர்த்தருடைய வார்த்தையை இருக்கிறார். அந்த அடையாளத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே பார்க்கிறார். அப்பொழுது அவள் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு பயப்பட வேண்டும், அதற்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கிறது? ஆவியானவர் நமக்குள் இருக்கும் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உடனே அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆலயத்தை கட்ட சென்று விட்டார்கள். அது வரைக்கும் சிந்தித்து கொண்டிருந்த, அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், எனக்கு நேரம் இல்லை, நான் படுத்து தூங்க போகிறேன், எழுந்து போக போகிறேன், எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, அதெல்லாம் சொல்லி கொண்டு இருந்த ஆட்கள்
இப்பொழுது கர்த்தருடைய வேலைக்காக உடனே கிளம்பி சென்றார்கள். ஆவியானவர் பேசினார், ஆவியானவர் செயல்பட்டார். இன்றைக்கு அதுதான் தேவைப்படுகிறது. நம்முடைய தேவ ஆலயங்களில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைப்படுகிறது? கர்த்தருடைய ஆவி செயல்பட வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் வசனங்களில், நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், ஜெருபாபேலை பார்த்து, அதை தவிர யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் வார்த்தை என்ன? நீ தைரியமாக இருக்கு, பி ஸ்ட்ராங் அண்ட் ஒர்க். நீ தைரியமாக இருந்து கர்த்தருடைய வேலையை செய் என்கிறார் ஆண்டவர். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிமா. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ திடன்கொள் என்கிறார் ஆண்டவர். என்ன? பி ஸ்ட்ராங், நீ திடன்கொள், பயப்படாதே. கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு, கர்த்தருக்காக எழுந்து நிற்பதற்கு, நீயே தேவனுடைய ஆலயம், அதனால் அந்த ஆலயத்தை சரி செய்வதற்கு பயப்படாதே. யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வெறும் திடன்கொள், பயப்படாதே என்று சொல்லும் மட்டும் நிறுத்தவில்லை ஆண்டவர், உன் வேலையை ஆரம்பி என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று நிறைய பேர் அப்படியே சோஃபாவில் படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நான் எதுவும் செய்ய தேவையில்லை என்று நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்வது என்ன? கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நான் பார்த்துக்கொள்ள, நீ பயப்படாதே என்கிறார். ஆனால் நீ வேலை செய்ய என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ வேலை செய்ய வேண்டும், ஏனென்றால் அதுதான் நான் உனக்கு கொடுத்த பணியாக இருக்கிறது என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இதை செய்யலாமா, இந்த வேலையை செய்யலாமா, இந்த காரியத்தை நாம் செய்யலாமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லும் செய்தி, வேலையை செய். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீ இந்த வேலையை செய். கர்த்தர் சொல்லும் வரை, கர்த்தர் உன்னை நிறுத்து என்று சொல்லும் வரை அந்த வேலையை செய் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்லும் செய்தி, நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்ம மாதந்தோறும் இந்த மாதத்திற்கு கொடுக்கப்பட்ட வசனம், வார்த்தை 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் சொல்வது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின நான் உங்களுடன் உடன்படிக்கை செய்த வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களுடன் இருக்கிறார் என்றால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு இந்த காலகட்டம், ஹாகாய் பேசும் காலகட்டம் எப்பொழுது என்றால், எருசலேம் பட்டணத்தில் யாருமே இல்லை, மொத்தமாக அழிந்திருக்கிறது, ஆலயம் இல்லை, மதில் சுற்றி இருந்த அந்த வால் இல்லை, நெகேமியா தான் வந்து கட்டணும் அதுக்கப்புறமா, அதால் அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் தரையாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் அடிமைகளாக பாபிலோனில் இருக்கும் பொழுது தாரிசு ராஜா அவர்களை மறுபடியும் திரும்பி அனுப்புகிறார். நீ போய் கட்டு என்று கோரேசு ராஜா முதலாவது அவர்களை அனுப்புகிறார். சைரஸ், த கிங் சைரஸ் என்ன பண்ணுறாரு? ஆலயத்தை பற்றி கேட்டவுடன், போங்க நீங்கள் போய் முதல் ஆலயத்தை கட்டு, இப்படிப்பட்ட தேவனா போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று அனுப்பினார். அப்படி அவர்கள் ஒரே ஒரு சிறிய கூட்டம் தான் வருகிறார்கள், ரொம்ப பெரிய கூட்டம் எல்லாம் இல்லை, ஒரு சிறிய கூட்டம். அவர்கள் தேவ ஆலயத்தை எருசலேமில் கட்டுவதற்காக பாபிலோனிலிருந்து வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, எப்படி செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்றார். ஹல்லேலூயா. அப்பாருங்க, சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியலன்னு சொல்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, என்னால் முடியாதுன்னு சொல்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, நான் அடிமையாக இருந்திருக்கேன், நான் ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஏன் கூட வந்தால், என்னுடன் இருந்தால் நீ பலசாலியாக இருக்கிற. ஹல்லேலூயா.
நீ யூ ஆர் ஸ்ட்ராங் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் எல்லாவற்றையும் அசைத்து உனக்காக யாவற்றையும் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் அப்படியே ஆகாய் 2ஆம் புத்தகம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இந்த 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், 6லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வருகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளாக ஆண்டவர் மறுபடியும் நான் வரப்போகிறேன், வரும்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்பதை அடையாளமாக அங்கே சொல்லி இருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? 7ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிமா. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவர் சொல்வது இதுதான், எல்லா அசைப்பேன் என்கிறார் ஆண்டவர். எல்லா இடங்களையும் எல்லாவற்றையும் எல்லா தேசங்களையும் நான் அசைப்பேன் என்கிறார் ஆண்டவர். இன்றைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். வெகு சீக்கிரமாக வரப்போகிறார் ஆண்டவர். வரும் நாட்கள் ரொம்ப 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 சீக்கிரமாக இருக்கிறது. அவர் எப்போ வரப்போறார் என்று தெரியவில்லை. வெகு சீக்கிரமாக அவர் 2026ஆம் ஆண்டு வந்து விடுவார் என்று நிறைய பேர் சொல்றாங்க. இது போன மாதம் வந்துட்டார்னு சொல்லிட்டாங்க பாதி பேர். போன மாதம் செப்டம்பர் மாதமே வந்துட்டார் பாதி பேர் சொல்லிட்டாங்க. அக்டோபர் மாதம் தான் கடைசி இந்த வருஷத்தில் சொன்னாங்க. ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வரும் காலம் ரொம்ப குறுகி இருக்குது. அதற்கு அடையாளங்கள் ஏராளமாக நடந்து கொண்டே வருகிறது என்பது தான் நாம் பார்த்துக்கணும். அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது என்பதை நாம் பார்த்து கொள்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எருசலேமில் இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள், அவங்க எழுதுகிற பீஸ் ட்ரீட்டி, அவர்கள் எப்படி அரபு கண்ட்ரி நாடுகளும் இஸ்ரேலும் அமெரிக்கா தேசமும் சேர்ந்து ஒரு 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 சமாதானத்தின் உடன்படிக்கையை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால், ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், அந்தி கிறிஸ்து உருவாகி கொண்டிருக்கிறான். அவன் வரும்பொழுது எப்படி தான் வருவான்? சமாதானத்தை கொண்டு வருவான். முடியாது, இந்த இடத்துல சமாதானமே கொண்டு வர முடியாது, எப்படி இது நடக்கும் என்று அந்த காலகட்டத்தில் அவன் சமாதானத்தை கொண்டு வரான். எப்படி நடக்குது? இப்போ நடந்து இருக்காது, அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தை எழுதி எல்லாரும் நாங்கள் சமாதானமாக இருப்போம் என்று கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் உலகத்தில் இருக்கும் எல்லா தலைவர்களும் சொல்வது, நேரம் இல்லை, ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், நேரம் இல்லை, அவர் வாசல் அருகே இருக்கிறார், எந்த நேரமும் வந்து விடுவார், ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது இதுதான், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் என்பது. ஹல்லேலூயா. கர்த்தர் கடைசியாக ஒரு வசனம் சொல்ற முடித்துக்கொள்ளலாம், நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்வது இதுதான். 10ஆம் வசனம் படிமா. தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகாய் தரியுவின் 2ஆம் வருஷம் சரி, இல்லை 19, சரி 19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னு நீங்கள் யோசிக்கலாம், இது நடக்கவில்லை, அது விளைவில்லை, அத்தி மரம் காய்க்கவில்லை, இதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்வது இதுதான், எதுவுமே நீங்கள் அங்கே விளையவில்லை, இது நடக்கலை, அது நடக்கலை, நீ யோசிக்கலாம், எது வேணாலும் சிந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்வது, நான் இன்று முதல் உன்னுடன் இருக்கிறேன், நீ பயப்படாது என்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வது இதுதான். 23ஆம் வசனம் படிமா. 23 கடைசி வசனம் தான்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை முத்திரை மோதிரமாக என் கையில் நான் போட்டிருக்கிறேன், அதை நான் என்றைக்கும் உன்னை ஞாபகம் வைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அவர் கைவிட மாட்டார். அதனால ஆண்டவர் சொல்வது இதுதான், கர்த்தருடைய பணியில், கர்த்தருடைய காரியங்களில் முக்கியத்துவம் தான். நீ உலகத்தில் பின்னாடி ஓட ஆரம்பிச்ச அப்படின்னா அது உன்னை விழுங்கிவிடும், அது உன்னை பிஸியாகவே வைத்துக்கொள்ளும். நீ என்றைக்குமே திரும்பி கர்த்தரை பார்க்க மாட்டாய். ஆனால் கர்த்தரை நீ என்றைக்கு பார்க்கிறாயோ, ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நேர் வரும் பொழுது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, புரியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தை மூலமே எங்களோட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே பரிசுத்தர். அப்பா, உம்முடைய வார்த்தை, தெளிவான வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஹல்லேலூயா, நீர் எங்களோட பேசினதற்காக நன்றி. ஆலயம் பழுதாய் இருக்கிறது, ஆலயம் இடிந்திருக்கிறது, கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்கவில்லை. உன் வாழ்க்கையில நீயே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொன்னார். நீ இன்னும் கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்கவில்லையே. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கவனத்தை திருப்பு. நிறைய எதிர்பார்க்கிற குறைவாக நடக்கிறது என்று நினைக்கிறாயா? என்ன இது சரியாக நடக்கவில்லை என்று நினைக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், நான் தான் அதை நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் உன் கவனம் சிதறிவிட்டது, உன் கவனம் திரும்பிவிட்டது. நீ கர்த்தருடைய வேலையை செய்யாமல் ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ பயப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பயப்படும் பொழுது ஆவியானவர் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுகிறார். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே செயல்படும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவ வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால்
விசுவாசித்தால் அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் இன்று வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவர் சொல்வது இதுதான், இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இந்த நாளை குறித்துக் கொள்ளி வையுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரை விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். உங்களை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் என் கையில். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி பலப்படுத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவரே, உம்முடைய காரியங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பம், எங்கள் ஊழியம், எங்கள் நண்பர்கள், எங்கள் கணவன் மனைவி எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல காரியமானதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.